எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு தீயணைப்பு வீரர்களுடைய வேலை என்னங்கிறத நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. அதுல இருக்கிற கஷ்டங்களை தெரிஞ்சுக்க போறீங்க. மிஸ்டர் லகாரி வாங்க. ரிப்போர்ட்டிங் சார். முதல்ல நான் என்ன அறிமுகப்படுத்தீங்க சார். நான் தான் லகாரி சுகியோ. என்னோட சொந்த ஊர் இதுதான். உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்காக உங்களோட பொன்னான நேரத்தை செலவழிக்கிறதுக்கு பயங்கரமா இருக்காரு. மன்னிச்சிருங்க. இவரை நம்பி எத்தனை பசங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. நீதான் நல்லபடியா பார்த்துக்கணும். எவ்வளவு பயப்படுறது எப்படி இந்த வேலையை செய்வாரு? சரியா சொன்னீங்க. ஆனாலும் இவர் பார்க்க அழகா இருக்காரு. ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓகே பசங்களா, உங்கள இன்னைக்கு யாராவது இந்த காஸ்டியூமை போட்டுக்கிட்டு எங்க கூட வேலை செய்ய கொஞ்சம் பதட்டப்படாம இருக்கீங்களா? அவரை விட இவரு என்ன ஆசமா இருக்காரு. இவரை வீட்டுல தீ பிடிச்சா இவர் வந்து காப்பாற்றுவாரு. மாதிரி என்னை தூக்கி பாதுகாப்பா வெளியே கூட்டிட்டு வருவாரு. ஓகே கசாமாவா போச்சானா வாங்க. இந்த ட்ரெஸ் நீங்க போட்டுக்கோங்க. ஓகே ஓகே. நீங்க முதல்ல இந்த பேண்ட்டை போட்டுக்கோங்க. என்ன பாருங்க, இந்த பேண்ட் சைஸ் ரொம்ப பெருசு போறாங்க. மன்னிச்சிருங்க. இப்போ இந்த ஆனா இதை உங்களால தூக்க முடியுமா? இது ரொம்ப வெயிட்டா இருக்கு. ஏதோ 10 கிலோ கல்ல தூக்குற மாதிரி கேட்டு. இதோட வெயிட் கூட 10 கிலோ தான். எப்பா இதெல்லாம் எப்படிதான் நீங்க தூக்கிட்டு போறீங்க? ஒரு இடத்துல தீ பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு மெசேஜ் வந்தா போதும். ஒரே நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு நாங்க கிளம்பி போயிடலாம். ஒரு நிமிஷத்துக்குள்ள இப்போ இந்த ஃபயர் இன்ஜினை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இதுக்கு பேரு தான் பம்பர். இந்த பம்பர்ல நீங்க இந்த மோச மாற்றணும். மனுஷங்க இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காவே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் புரியுதுங்களா? இந்த ஓஸ் எவ்வளவு தூரம் இருக்கும்னு எனக்கு காட்டுறீங்களா? नई शुरुआत की फर्स्ट தொடங்குகிறது. இது அவ்வளவு தூரத்துக்கா? பிரமாதமா சொல்லி கொடுக்குறீங்க. தேங்க்யூ. அங்க எனக்கு ஒரு டவுட். எங்களுக்கு இந்த பைப்ல கனெக்ட் பண்ணி காட்டுறீங்களா? எப்படி பண்றதுன்னு நாங்களும் கத்துப்போம்ல. சரி, நாம இப்ப அடுத்து பார்க்க போறது லேடர் ட்ரக். ப்ளீஸ் நீங்க இதுல வந்து ஏறிக்கிறீங்களா? இப்ப நம்ம மேல போறோம். என்னாச்சு சார் உங்களுக்கு? அது வந்துட்டு எனக்கு வயிறெல்லாம் கொஞ்சம் பதட்டங்க. அப்படியே பயந்து போயிடுவாங்க. அங்க எனக்கு ஒரு டவுட். இந்த லேடர் எவ்வளவு பெருசு? அதாவது இது எவ்வளவு தூரத்துக்கு போகும்? அதுவா கரெக்டா சொல்லணும்னா இந்த லேடர் 11வது மாடி வரைக்கும் போற அளவுக்கு நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். அப்படியா? அப்படின்னா பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல தீ பிடிச்சா கூட இதை வச்சு சொயின்னு போய் அமைச்சிடலாம்ல? எப்படி பண்றீங்க? நான் வேலையை போய் பார்க்கணும். நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ரொம்ப வெறுப்பா இருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு. அச்சோ, என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணு இல்ல, நான் கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டேன். சரி, ஓகே, நீங்க வாங்க. அடுத்த கிளாஸ் வேணா நான் எடுத்துக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நானே எடுக்கிறேன். பயந்ததெல்லாம் போதும். இனிமே பயந்த மாதிரி யாருக்கிட்டையும் காட்டக்கூடாது. என்னாலே செய்ய முடியுன்றதை நிரூபிக்கணும். இங்க பாருங்க பசங்களா, நீங்க கடைசியா பார்க்க போறது ஃபயர் ட்ரில். அத நான் செய்யணுமா? நீங்க யாரும் செய்ய வேணாம். இத நீங்க பாத்தீங்கன்னா மட்டுமே போதும். நீங்க கூட சேர்த்து நீங்களும் பாருங்க. நீங்க ரொம்ப பதட்டமா இருக்கீங்க. இல்ல, அப்படிலாம் இல்ல. இவ்வளவு பயப்படுறீங்க, நீங்க பண்ணிடுவீங்களா? பெரிய பிராக்டிஸ் தேவைப்படும் போல இருக்கு. ரொம்ப பயப்படுறாரு. அடடா, பசங்க பேசுற அளவுக்கு நான் இப்படி வச்சுக்கிட்டேனே. கவனமா கேளுங்க. இப்பையில இருந்து ட்ரெயினிங் ஆரம்பிக்குது. கசுகபே நார்த் சைடுல இப்ப ஃபயர் ஆயிருக்கு. கசுகபே நார்த் சைடுக்கு உடனே போங்க. அங்க போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. அட என்னப்பா இவரு இன்னும் நடுங்கிக்கிட்டே இருக்காரு. எனக்கு ரொம்ப
பயமா இருக்கே. பசங்களாம் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பயப்படக்கூடாதுன்னு பார்த்தா இவங்க நம்மளே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க டால்பின் மாதிரி இருக்காங்க. என்னது தங்க டால்பினா? இவன் எதை குறிப்பிட்டு சொல்றான்? கோபுரத்தோட உச்சில இருந்தாலும் அது என்னைக்குமே தலை குனிஞ்சதே கிடையாது. எல்லா இடத்திலும் தலை நிமிர்ந்துதான் நிற்கும். அதுதான் எனக்கு சொல்லிக் கொடுத்த முதல் பாடமே. அந்த சின்ன பையன் எனக்கு ஞாபகப்படுத்தி விட்டுட்டான். அந்த தங்க டால்பின் மாதிரி நான் எல்லா இடத்துலயும் தலை நிமிர்ந்து நிற்கிறேன். எல்லாரும் நல்லா கவனிங்க பசங்களா. தீ அடையிற வரைக்கும் நான் தண்ணியை நிறுத்தவே கூடாது.